கர்த்தராகிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 12ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனின் ஆத்துமாவை இரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருவி. ஆண்டவரே, தேவர்களுக்குள் உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரே, மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். ஆமேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். எல்லோருமாக நாங்கள் கைகளை தட்டி நாங்கள் உற்சாகத்தோடு கூட நாங்கள் பாடுவோம். இந்த
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை நன்றிலத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பார்தலத்தில் ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு சொந்தமான தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நாங்கள் உம்மை நன்றிலத்தோடு கூட உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சுவாமி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தத்தக்கதாக இந்த ஓய்வு நாள் பரிசுத்த ஓய்வு நாள் சுவாமி நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு கூட உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை உயர்த்த சுவாமி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி. ஹalleluya சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆத்மநாதரே உம்முடைய மலரடிக்கு நாங்கள் சரணம் என்று சொல்லுகிறோம் சுவாமி தேவாவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி நன்றி சுவாமி
நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சுவாமி. ස්වාමීන් වහන්සේ මේ උදෑසන අපි එකිනෙකාට කතා කරන්න කියලා මම කියනවා සහෝදරි මහේශ්වරි ඒ ගැන යාඥා කරන්න කියලා. நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம். தேவன் எங்களோடு இந்த வார்த்தையினூடாக பேச வேண்டும் என்று நாங்கள் தலைகளை கவர்ந்து நாங்கள் ஜெபிப்போமாக. அன்பு மகா கிருபையும் உள்ள நல்ல தெய்வமே சப்பா சுவாமி, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் தேவரீர் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இன்றைய நாளிலே பேசப்படுகிற இந்த வார்த்தையினூடாக சுவாமி, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சுவாமி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. விசேஷ விதமாக ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட சுவாமி விதையாக இது கனி கொடுக்க தேவன் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டு மறந்து போய்விடாதபடி அதன்படி வாழ தேவன் கிருபை செய்யுங்க. இதோ வார்த்தை கொடுக்கிற சுவாமி சகோதரி உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரை வழி நடத்துங்க. எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். අද මම කැමති ඔබත් එක්ක බෙදා ගන්න දෙවියන් වහන්සේ කාන්තාව ඇයි මැව්වේ? நான் இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன், ஏன் மனுஷனை தேவன் படைத்தார் என்று. දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව මේ කාන්තාව ලෝකයට මවලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වුණේ කුමක්ද කියන එක ගැන ඔබ මැද්දේ පුංචි වචන කීපයක් බෙදා ගන්න මම ලෑස්ති වෙනවා. இன்றைய நாளிலும் தேவன் மனுஷியை படைத்து இந்த உலகத்துக்கு என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார், மனுஷியின் மூலமாக என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்ற அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். අපි පෙරල ගමු උප්පත්ති පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ. நாங்கள் எடுத்து வாசிப்போம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 වෙනි පදය. 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். දෙවියන් වහන්සේ මෙතන කියනවා දෙවියන් වහන්සේ කතා කොට මනුෂ්‍යයා තනිව සිටීම හොඳ නැත. ඔහුට සුදුසු සහකාරියක් සාදා දෙන්නෙමි. இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். ඉතින් අපි දන්නවා මේ මනුෂ්‍යයා මවන්න කලින් දෙවියන් වහන්සේ මේ මැවිල්ල අපිට අද පේනෙන මැවිල්ල ඉතා ලස්සනට උන්වහන්සේ නිර්මාණය කළා. உங்களுக்கு தெரியும், தேவன் மனுஷனை படைக்க முன்பதாக நாங்கள் பார்க்கிற இந்த உலகத்தை படைத்தார். දෙවියන් වහන්සේ යම් අඩුපාඩුවක් දැක්කා ඒ මැවිල්ල තුල. தேவன் ஒரு குறையை அந்த படைப்பிலே கண்டார். දෙවියන් වහන්සේ මේ මවපු මනුෂ්‍යයාට යම් අවශ්‍යතාවයක් තියෙන බව උන්වහන්සේ දැනගත්තා. எனவே தேவன் படைத்த அந்த மனுஷரிலே ஒரு குறைபாடு இருப்பதை கண்டார். ඉතින් මොකක්ද ඒ අවශ්‍යතාවය? அந்த தேவை என்னது? ඒ අවශ්‍යතාවය තමයි ඔහුට තනියම ඉන්න හොඳ නෑ. තනියම ජීවත් වෙන්න හොඳ නෑ. ඔහුට සහකාරියක් අවශ්‍ය බව උන්වහන්සේ දැක්කා. தேவன் கண்ட குறைதான் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவருக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். බලන්න අපේ දෙවියන් වහන්සේගේ අරමුණ බලාපොරොත්තුව. எங்களுடைய தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் பாருங்கள். අපි දන්නවා මේ කතන්දරේ මනුෂ්‍යව බර නින්දකට ආදම්ව පත් කළා. එයාගේ ඉල ඇටයක් අරගෙන තමයි මේ ස්ත්‍රිය මැව්වේ. எங்களுக்கு தெரியும், மனுஷனுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து அவருடைய விழா எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். ඉතින් මේ ස්ත්‍රිය මවලා දෙවියන් වහන්සේ ආදම් ළඟට එව්වා. இந்த பெண்ணை படைத்து தேவன் ஆதாமிடத்திலே அங்கே அனுப்பினார். එතකොට මේ සහකාරියක් කියන දේ මොකක්ද? කවුද? සහකාරියක් කියන්නේ ඒකේ තියෙන අර්ථය මොකක්ද කියලා මේ උදෑසන අපි බලමු. இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த துணைவி என்பவள் எப்படிப்பட்டவள், துணைவி என்பவள் யார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். අපි දකිනවා හෙබ්‍රෙව් භාෂාවෙන් මේ සහකාරිය කියන දේ ඒසර් කියන නම තමයි ඒසර් කියන වචනේ තමයි
හෙබ්‍රෙව් භාෂාවෙන් අර්ථ දක්වන්න. நாங்கள் பார்க்கிறோம் எபிரேய மொழியிலே இந்த துணைவி என்கிறதுக்கு ஏசர் தான் துணைவி என்கிற அந்த பேருக்கு அர்த்தம். ඒකේ අර්ථය තමයි යම් කෙනෙක්ට සහයෝගය උපකාරය ලබා දෙනවා කියන අර්ථය තමයි ඒකෙන් අදහස් වෙන්නේ. அந்த எல்ஷர் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒருவருக்கு உதவி செய்வது அல்லது துணையாக இருப்பது தான் அதன் அர்த்தம். එතකොට මේ බයිබලේ තුල තියෙන මේ වචනය දෙවියන් වහන්සේ සහකාරිය කියන වචනයෙන් අදහස් කරේ දෙවියන් වහන්සේ මේ මැව්ව මනුෂ්‍යයාට එයාගේ ජීවිතය ඉදිරියට ගෙනියන්න සහකාරයක් උපකාරයක් මේ කාන්තාව ලබා දෙයි කියන එක තමයි උන්වහන්සේගේ බලාපොරොත්තු වුණේ. எனவே தேவனுடைய எதிர்பார்ப்பு அவர் படைத்த அந்த துணைவி அந்த மனுஷனுக்கு ஒரு உதவியாக அவரோடு சேர்ந்து செல்லுகிறவராய் காணப்பட வேண்டும் என்பதே. ඉතින් මේ සහකාරය නැත්නම් උපකාරය ලබා දෙන්න කියන වචනය තුල තියෙන අදහස මම කැමති කරුණු තුනකින් ඔබට කතා කරන්න. எனவே இந்த துணைவியார் என்கிற இந்த வார்த்தையின் அர்த்தத்தில் இன்று 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகிறேன். පළවෙනි කාරණාව තමයි කාන්තාව පිරිමියාට සම්පූර්ණත්වය ලබා දෙන්න. முதலாவது காரியம் தான் பெண் என்பவள் ஆணுக்கு முழுமையை அங்கே கொடுக்கிறவளாய் காணப்படுகிறார். ඒ කියන්නේ ඔහුගේ ජීවිතය සම්පූර්ණත්වයෙන් ගත කරන්න තමයි දෙවියන් වහන්සේ මේ කාන්තාව මැව්වේ. எனவே ஆண்கள் அந்த வாழ்க்கையிலே முழுமையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பெண்களை தேவன் படைத்திருக்கிறார். එතකොට මේ පුරුෂයාව සම්පූර්ණ ජීවත් වෙන්න එයාට අවශ්‍ය වෙන දේවල් තියෙනවා. எனவே இந்த புருஷன் முழுமையாக வாழ்வதற்கு அவருக்கு என்ன தேவை? මොනවාද? සාමාන්‍යයෙන් තමන්ගේ ස්වාම පුරුෂයා සතුටින් ජීවත් වෙන්න කාන්තාව ලබා දෙන්න ඕනේ දේවල් මොනවාද? சாதாரணமாக உங்கள் கணவர் சந்தோஷமாய் வாழ்வதற்கு பெண்ணாகிய நீங்கள் என்ன செய்வீர்கள்? දැන් මගේ ජීවිතේ නම් ඒක අනිත් පැත්ත දැන් ක්‍රියාත්මක වෙන්නේ. போதகரின் வாழ்க்கைனா மற்றபடி මගේ හස්බන්ඩ් තමයි මාව සම්පූර්ණත්වයට ගේන්න අවශ්‍යතා සම්පූර්ණ කරන්න. போதகருடைய கணவர் தான் அவரை சம்பூர்ணமாக பூர்ணமாக கொண்டு வந்திருக்கிறார். ඉතින් මම ඔබ දන්නවා පාස සේවයේ බර උස්සගෙන මගේ බරත් උස්සගෙන යනවා. உங்களுக்கு தெரியும் ஊழியத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு அதுபோல என்னுடைய பாரத்தையும் சுமந்து கொண்டு அவர் செல்கிறார். ඉතින් පිරිමි කෙනෙක්ට තනියම ගොඩක් වෙලාවට ගෙදර දේවල් කරගන්න අමාරුයි. உங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு தனிமையிலே தங்களுடைய வீட்டு காரியங்களை செய்வது மிகவும் கடினம். එයාට තියෙනවා රැකියාවේ වැඩ ගෙදරට හම්බ කරන්න. அவருக்கு அநேக வேலைகள் இருக்கிறது, தன்னுடைய தொழிலை பார்க்க வேண்டும், குடும்பத்துக்காக சம்பாதிப்பதற்கு. එතකොට ඔබ දන්නවා ඒ වැඩ කරලා ආවම එයාට ගෙදර වැඩ කරන්න වෙලාව නැහැ. உங்களுக்கு தெரியும் அவர் அங்கே அது களைத்து போய் வந்தவனும் வீட்டு வேலை செய்வது கடினம். ඉතින් අපි දන්නවා අපේ ජීවිතේ ගෙනියන්න අපිට හොඳ ආහාර වේලක් අවශ්‍යයි. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக நல்ல ஆகாரங்கள் எங்களுக்கு தேவை, හොඳ රෙස්ට් එකක් අවශ්‍යයි. நல்ல ஒரு ரெஸ்ட் தேவை எங்களுக்கு, හොඳ නිවාඩුවක් අවශ්‍යයි. எங்களுக்கு ஒரு விடுமுறை தேவை. ඉතින් මේ දේවල් සැපෙව්වොත් අපි දන්නවා පිරිමි කෙනෙක් ස්වාමි පුරුෂයෙක් තාත්තා කෙනෙක් ඉතාමත්ම සතුටට පත් වෙනවා. எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த காரியங்கள் கணவருக்கு நாங்கள் செய்யும் பொழுது அவர்கள் அநேகமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். මෙන්න මේ දේවල් ලබා දෙන්න දෙවියන් වහන්සේ කාන්තාව මවනු ලැබුවා. எனவே இந்த காரியங்களை கொடுப்பதற்காக தேவன் மனுஷியை படைத்தார். නමුත් කාන්තාව ටිකක් කල් යනකොට මොකද වුනේ? ஆனாலும் கொஞ்ச நாள் செல்லும் பொழுது பெண்களுக்கு என்ன நடந்தது? අපිට අපේ අර දෙවියන් වහන්සේ අපිව මවලා තියෙන අරමුණ සමහර විට අපිට අමතක වෙනවා. எங்களுக்கு தேவன் படைத்த அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து போகிறவராய் අපි காணப்படுகிறோம். හිතනවා අපි විතරක් ඇයි මහන්සි වෙන්නේ? ගෙදර වැඩ කරන්නේ. நாங்கள் நினைக்கிறோம் நாங்க மட்டும் ஏன் வேலை செய்யணும், நாங்க ஏன் கஷ்டப்படணும், ඇයි හස්බන්ඩ්ටත් බැරි ඒක කරන්න? ஏன் கணவருக்கு முடியாது அதை செய்ய? අන්න ඒ ප්‍රශ්නය තුලින් අපි යන්න පුළුවන්. நாங்கள் அந்த பிரச்சனை கூடாக கடந்து செல்கிறோம். එතකොට අපි අතර අඬ දමර ඇති වෙනවා. අපි අතර
ප්‍රශ්න රණ්ඩු ඇතිවෙන. அந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே பிரச்சனைகள் அங்கே முரண்பாடுகள் ஏற்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව අපි තේරුම් ගන්නව නම් ගොඩක් වෙලාවට අපේ පවුල සමාදානයෙන් අපිට ගෙනියන්න පුළුවන්. தேவனுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்வோமே ஆனால் எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். මං ඒකෙන් කියන්නේ මේ හස්බන්ඩ්ලා ගෙදර වැඩ කරන්න නරකයි ඔක්කොම දේවල් වයිෆ්ලා තමයි කරන්න ඕනේ කියලා. இதன் அர்த்தம் வந்து கணவர்மார் வீட்டில் வேலை செய்யக்கூடாது, எல்லாமே பெண்கள் தான் செய்யணும்னு நான் சொல்லவில்லை. නමුත් සම්පූර්ණත්වයට යන්න ස්වාමි පුරුෂයාට ඔබ සහයෝගය දැක්විය යුතුයි. ஆனால் ஒரு நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை கணவருக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். ඒ වගේම මේ හිඩස පුරවන්න ඔබට තියෙනවා. இந்த கூரையை நிறைவாக மாற்ற உங்களால் முடியும். ඒ කියන්නේ ස්වාමි පුරුෂයා එයාගේ ජීවිතේ අවශ්‍යතාවයන් හොයලා බලලා ආදරෙන් වැඩ කරන එක අපිට අයිති දෙයක්. எனவே பெண்களாகிய எங்களுக்கு கணவருடைய அந்த குறைபாடுகளை கண்டு அவருக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறவர்களாக அவருடைய குறைவை நாங்கள் நிறைவாக்குறவர்களாய் காணப்பட வேண்டும். දෙවෙනි කාරණේ තමයි සහයෝගය. உதவி செய்வது. එකත් ඒ කියන්නේ අපේ ජීවිතේ කාරණා. எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள். එයාට අවශ්‍ය කරන හැම පැත්තෙම අපි සොයා බලලා කටයුතු කරන්න අවශ්‍යයි. அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாங்கள் தேடி பார்த்து எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க வேண்டும். අනිත් කාරණේ තමයි மற்ற காரணம்தான் මේ ජීවිත ගමනේ පිරිමියා අපි ස්වාමී පුරුෂයාට අවශ්‍ය ගෞරවය අපි දෙන්න අවශ්‍යයි. அதுபோல இந்த வாழ்க்கையில் தான் எங்கள் கணவருக்கு நாங்கள் ஒரு கௌரவத்தை உண்டு பண்ணுகிறவராய் காணப்பட வேண்டும். සමහරට මේකත් අපිට අමතක වෙනවා. சில வேளையிலே நாங்கள் இதை மறந்து விடுவோம். නේද? අපි වැඩ කරගෙන යනවා, අපි දක්ෂ ලෙස වැඩ කරනවා. එතකොට අපි හිතනවා අපි තමයි වැඩකාරයා. நாங்கள் வந்து வேலை செய்து செய்து நாங்கள் මට கடைசியாக තමයි ඔක්කොම நினைப்போம் කරන්න පුළුවන්. நாங்க தான் ரொம்ப திறமையான ඒ නිසා சலிகள். අපි ගෞරවය අපිට හොයනවා. நாங்கள் எங்களுக்கு கௌரவங்களை மதிப்பை நாங்கள் அங்கே தேடுகிறோம். මන් තමයි මෙහෙම කරන්නේ, මන් තමයි මෙහෙම කරන්නේ. நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் அதை செய்கிறேன். මගේ ජීවිතේ මම ඒක අත්දැකලා තිනවා. මටත් ඒක වෙනවා. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இந்த காரியத்தை. නමුත් දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙනවා අපේ ස්වාමි පුරුෂයාට ගරු භක්තියෙන් එයාට සහයෝගය දෙන්න, එයාට නිදහස දෙන්න, එයාගේ ජීවිතේ සැහැල්ලුවෙන් ගත කරගෙන යන පිණිස. ஆனால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார், எங்கள் கணவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை. අනිත් කාරණේ තමයි එකට වැඩ කිරීම. அதற்கு வேலை செய்வது. ඒ කියන්නේ අපේ ස්වාමි පුරුෂයාත් එක්ක එක සමානව අපිට වැඩ කරන්න තියෙනවා. நாங்கள் எங்கள் கணவரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. අපිට දරුවන් ඇති දැඩි කරන්න තියෙනවා. எங்களுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வேண்டி இருக்கிறது. ඒ දරුවන්ට හරි මාර්ගය පෙන්වන්න තියෙනවා. அந்த பிள்ளைகளுக்கு சரியான வழியை நாங்கள் வழிநடத்த வேண்டி இருக்கிறது. සමහර විට අපිට තියෙනවා අපේ පවුලේ දෙමව්පියන්වත් බලාගෙන, අපේ පවුලේ ඉන්න සහෝදරයන්වත් බලාගෙන, අපේ ස්වාමි පුරුෂයා සහ දරුවන් මේ ඔක්කොම රැක බලාගෙන ඉදිරියට යන්න අපිට අවස්ථාව තියෙනවා. ஒரு சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு எங்களுடைய பெற்றோரை, எங்களுடைய சகோதரர்களை, அதுபோல எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் கணவரையும் பார்க்க வேண்டியுள்ளது. ඉතින් සමහර විට අපි මේ චරිතය ගත කරනකොට අපිට එපා වෙනවා, කලකිරෙනවා සමහර ප්‍රශ්න අපේ ජීවිතයට එනකොට. எனவே சில நேரத்திலே நாங்கள் இந்த மாதிரியாக அந்த பாத்திரத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு சோர்வடைகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம். අපි දකිනවා අලුත් ගිවිසුමේ මේ සහකරුවා කියන වචනයට, සහයෝගය දෙන සහකරුවා කියන වචනයට සැනසිලිකරුවා කියන වචනය කතා කරන, සැනසිලිකරුවා කියන අර්ථය ගැන කතා කරනවා නව ගිවිසුමේ. நாங்கள் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே இந்த துணைவி என்கிற வார்த்தைக்கு அவர் ஒரு ஆறுதல் என்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. தேற்றவலாளன் என்று அதன் அர்த்தம். අපි දන්නවා අලුත් ගිවිසුමේ
සැනසිලි කරුවාණන් කියන්නේ අපි ශුද්ධාත්ම වහන්සේට. எங்களுக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டிலே தேற்றவாளன் என்னும் பொழுது அது பரிசுத்த ஆவியாய் ඒ காணப்படுகிறார். කියන්නේ සැනසිල්ලක් සහනයක් ගෙන දෙන චරිතයක් තමයි දෙවියන් වහන්සේ කාන්තාවගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. அது தேற்றவாளன் என்னும் பொழுது அது ஒரு ஆறுதலை கொடுக்கிற, அது ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ඉතින් අපි කල්පනා කරලා බැලුවොත් මම මගේ ස්වාමිපුරුෂයාට මගේ දරුවන්ට මගේ පවුලට සැනසිල්ලක් ගෙන දෙන විදිහටද මම වැඩ කරන්නේ. நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் கணவருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதலை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ඒගොල්ලන්ට හිත නිවෙන තැනක්ද මං නිවසේ වැඩ කටයුතු කරන අවස්ථාව. நாங்கள் வேலை செய்கிற அந்த வேலைகளிலே வீட்டுகளிலே அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று நாங்கள் யோசிப்போம். ඉතින් අපි දන්නවා රැකියාවට ගිහිල්ලා ස්වාමිපුරුෂය ආවම ගෙදර එයාට හිත නිවෙනවද? හිත නවත්තගෙන ගෙදර සතුටින් ඉන්න පුළුවන් පරිසරයක්ද අපි ගෙදර ඇති කරලා තියෙන්නේ. அவர் வேலைக்கு போய் கலைத்து வீட்டுக்கு வரும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆறுதலை சமாதானத்தை கொடுக்கிற சூழ்நிலையா நாங்கள் வீட்டுகளிலே காணப்படுகிறது. දැන් ගෙදරට සැනසිල්ලක් ගෙන දෙන්න ඕන අවස්ථාවක අපි ඉන්නේ. හැබැයි සමහර වෙලාවට අපි කොහොමද ගෙදර ඉන්නේ? අපි සැනසිල්ල නැති වෙන විදිහට තමයි සමහර කාන්තාවන් සමහර වෙලාවට අපි වැඩ කරන්නේ. நாங்கள் வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆனால் சில வேளைகளிலே சில பெண்கள் சமாதானத்தை கொடுப்பதில்லை. ඒකට හේතුව තමයි ගොඩක් වෙලාවට අපි කියනවා මේ කාන්තාව කියන චරිතය නිර්වාචනය කරනකොට එයාට තමයි ගොඩක් වෙලාවට මේ හැම දෙයකම අඩුපාඩුකම් පේන්නේ. நாங்கள் சில நேரங்களில் நினைக்கிறோம் பெண் என்னும் பொழுது அந்த பெண்ணுக்கு தான் எல்லா குறைபாடுகளும் விளங்கும். කාන්තාව හිතනවා එයා තමයි සර්ව සම්පූර්ණ. பெண் நினைக்கிறாள் அவள் தான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமானவள். මම මෙහෙම කියන්නේ මමත් එහෙම හිතනවා. நாங்கள் இப்படி சொல்லுவது நாங்களும் அப்படி நினைக்கிறோம். දැන් අපි ඉස්සරහා තියෙන මේ මල් එක දිහා බැලුවොත් මෙතන ඉන්න කාන්තාව 50 දිනක් බැලුවොත් ඒ 50 දිනාට මේකේ අඩුපාඩු 50ක් පෙනේ. இந்த இடத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்க இந்த மலரை பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கிற 50 பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த குறைபாடுகள் விளங்கும். හැබැයි මෙතන ඉන්න පුරුෂයන් 50ක් මේක දිහා බැලුවොත් ඒගොල්ලන්ට එක අඩුපාඩුවක්වත් පේන්නේ නැහැ. ஆனால் இங்கே இருக்கிற ஆண்கள் இந்த பூவை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறைபாடும் இதிலே காண முடியாது. නේද? ඔව් කියන්නේ. உண்மைதானே? අපි ලැජ්ජයි අපි කැමති නෑ මම වැරදි කියන්න අපි කැමති නෑ. நாங்கள் வெட்கம், ஏனென்றால் நாங்கள் பிழை என்று ஒத்துக்கொள்றதுக்கு நாங்கள் ඒක விருப்பப்படுவதில்லை. තමයි කාන්තාවකගේ ස්වභාවය. அதுதான் ஒரு பெண்ணின் குணாதிசயம். අපි හිතනවා අපි සර්ව සම්පූර්ණයි. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் முழுதாக முற்று முழுவதுமாக சம்பூர்ணமானவர்கள். මගේ අතින් වැරද්දක් වෙන්නේ නෑ. என்னுடைய கையினால எந்த பிழை நடக்காது. මං වැරදි කරන්නේ නෑ. நான் பிழை செய்ய மாட்டேன். මම මෙහෙමයි ජීවත් වෙන්නේ. நான் இப்படித்தான் நான் வாழுவேன். මම තමයි හොඳ. ගොඩක් වෙලාවට කාන්තාව වෙන අපි එහෙම තමයි හිතන්නේ. அநேக நேரமாக பெண்களாகிய நாங்கள் இப்படியாகத்தான் நினைக்கிறோம். අපිට දුර්වලකම් ගොඩක් අඩුපාඩු පේන එක හොඳයි. எங்களுக்கு பிழைகள் விளங்குவது நல்லது. මොකද දෙවියන් වහන්සේ පුරුෂයව සම්පූර්ණත්වයට පත් කරන්න අපිව සහකාරුවෙක් විදියට සහකාරියක් විදියට තබලා තියෙනවා නම් අපිට ඒ අඩුපාඩුකම් පේනවා. ඒක හොඳයි. எங்களை தேவன் ஆணுக்கு ஒரு பூர்ணமாக படைத்திருப்பாரே, ஆனால் எங்களுக்கு குறைபாடுகள் விளங்குவது நல்லது. අපි පවුල තුල ජීවත් වුණත් සභාව තුල ජීවත් වුණත් අපේ රැකියාව තුල ජීවත් වුණත් අපිට මේව පේන එක හොඳයි. நாங்கள் குடும்பத்திலே வாழலாம், சபையிலே வாழலாம், எங்களுடைய தொழில்களிலே நாங்கள் இப்படியான குறைபாடுகள் விளங்குவது நல்லது. හැබැයි ප්‍රශ්නය තමයි අපි ඒ අඩුපාඩුකම අපේ මනසට ගන්න ආකාරය සහ ඒකට අපි දක්වන ප්‍රතිචාරය.
ஆனால் இதன் பிரச்சனை தான் எனக்கு என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த குறைபாடை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எப்படியாக அதை கண்டுகொள்கிறோம். දැන් මේ මල් එකේ අඩුපාඩුව දැකලා අපි විවේචනය කරගෙන යන්න ගියොත් මොකද වෙන්නේ ඒක? நாங்கள் இந்த மலர்ட வந்து இந்த பூட குறைபாடை கண்டு அதை விமர்சித்தால் என்ன நடக்கும்? කවුද මේක හැදුවේ? අපෝ මේක මේ විදිහට හදන්නේ මොකද්ද? කැතෂි இது என்னது இப்படி யார் செஞ்சது, இது என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் එහෙම நினைக்கிறோம். තමයි අපි ගොඩක් වෙලාවට ක්‍රියා කරන්නේ. நாங்கள் அப்படித்தான் அநேக தரமாய் நடந்து கொள்கிறது. එතකොට මේ මල් එක හදපු කෙනාට ඒක දැනගත්තොත් அப்பொழுது இந்த பூவை செய்தவர் அதை கேள்விப்பட்டால் ඒ මිනිස්සයා කොච්චර ප්‍රශ්න වෙයිද? එයා දුක්ඛ හිතේ යාට කේන්තියයි යාට එපා වෙයි. அவருக்கு அது கேள்விப்பட்டால் அவர் ரொம்ப துக்கப்படுவார், அதுபோல் அவர் மனசஞ்சலப்படுவார், அவருக்கு வேணான்னு போகும். නමුත් අපිට මේ පේන අඩුපාඩුව අපි හැමතිස්සෙම කල්පනා කරන්න ඕනේ ඒක හොඳ විදියට ඉදිරිපත් කරන්න. ஆனால் எங்களுக்கு விளங்குற குறைபாடை நாங்கள் எப்பொழுதும் அதை வந்து சரியாக நாங்கள் அதை குறைபாடுகளை நாங்கள் கவனித்து அதை நடந்து கொள்ள வேண்டும். අපි කිව්වොත් මේක මෙහෙම වුණොත් හොඳයි නේද කියලා යටහත් පාත්කමින් අන්න එතන සනසිල්ලක් ලැබෙනවා ඒ කෙනාට. நாங்கள் குறைபாடுகளை பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து அதை பேசும் பொழுது இது இப்படி செய்தால் நல்லா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் அமைதியாக கையாளும் பொழுது அந்த இடத்திலே ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. මෙන්න මෙතන තමයි අපිට වැරදෙන තැන. எங்களுக்கு இந்த இடம்தான் பிழைக்கிற காரியமாய் இருக்கிறது. ගොඩක් වෙලාවට අපි හිතන්නේ ඒක රණ්ඩුවක් වගේ දැඩි වචන වලින් කෑ ගහලා කියන්න තමයි අපි උත්සාහ කරන්නේ අපි දකින අඩුපාඩු. அநேக நேரமாக நாங்கள் நினைக்கிறோம் அதை பார்த்து சண்டை பிடிக்கணும், அந்த காரியத்தை நாங்கள் வந்து ஒரு முரட்டுத்தனமாக கையாளணும்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். නමුත් ඒක නෙමෙයි දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව. ஆனால் தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. අපිට පේනවා තමයි අඩුපාඩු ඔක්කොම. எங்களுக்கு குறைபாடுகள் விளங்கும் தான். හැබැයි අපි සහයෝගයෙන් වැඩ කරන්න ඕනේ ඒ අඩුපාඩුව මකාගෙන ඉදිරියට යන්න. நாங்கள் குறைபாடுகள் விளங்கும் பொழுது அதை சரிப்படுத்தி நாங்கள் அந்த குறைபாடுகள் இல்லாமல் செய்து அமைதியாக காரியங்களை செய்ய வேண்டும். සමහරට අපේ දරුවන්ගේ ගොඩක් අඩුපාඩු අපිට පේනවා. சில வேளை எங்களுடைய பிள்ளைகளிலே அநேக குறைபாடுகளை எங்கள் காணலாம். අපි එක පාට ගෑ ගහලා මේවා කරොත් එහෙම මොකද්ද වෙන්නේ? ඒක ඒ ප්‍රශ්නේ විසඳ ගන්න අපිට බැරි වෙනවා. நாங்கள் அது அந்த குறைபாடை காணும் பொழுது நாங்கள் கத்தி அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனையை எங்களால் முடிக்க முடியாமல் දැන් போகும். මම මේ වගේ දේශනා කරත් ඔගොල්ලෝ හිතන්න එපා අම්මෝ සිස්ටර් නම් සම්පූර්ණ හොඳ කෙනෙක් නෑ. මටත් ඒ දුර්වලකම් තියෙනවා මගේ ජීවිතේ. நாங்கள் இப்படி இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லவங்க பூர்ணமானவங்கன்னு நினைக்கக்கூடாது. எனக்குள்ளேயும் அநேக பிரச்சனைகள் குறைபாடுகள் காணப்படுகிறது. නමුත් අපි උත්සාහ කරන්න අවශ්‍යයි. මේ දෙවියන් වහන්සේගෙන් අපි ශක්තිය ඉල්ලන්න අවශ්‍යයි. ස්වාමී මට පේන මේ අඩුපාඩුකම් නැත්නම් මට පේන මගේ පවුලේ මගේ සභාවේ නැත්නම් මගේ රැකියාවේ මගේ අහල පහල අයත් එක්ක ජීවත් වෙන්න මේ ජීවිතය තුළ මේ දේ මට පේන දේ හොඳ විදියට ඒගොල්ලන්ට ඒකට මූණ දෙන්න මට හොඳ විදියට ඒවා යොමු කරන්න මට දෙවියන් වහන්සේ ශක්තිය දෙන්න කියලා අපි නිතරම උන්වහන්සේගේ ශක්තිය මත යැපිය යුතුයි. நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே இப்படியான சந்தர்ப்பங்களிலே குறைபாடுகள் எனக்கு விளங்குற என்னுடைய தொழிலாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு காரியத்திலும் குறைபாடுகள் விளங்கும் பொழுது நான் அதை சரியாக கையாண்டு அதை சரிப்படுத்தி நடக்க வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் தேவனிடத்தில் வேண்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். දැන් කාන්තාව කියන කෙනා හොඳ උපායශීලීව කටයුතු කරන කෙනෙක්. பெண் என்னும் பொழுது அவள் மிகவும் அங்கே கவனமாக அங்கே நடக்கிறவளாய் காணப்படுகிறாள். ඉතින් අපි උපායශීලී වෙන්න ඕනේ අපේ පවුල අපේ දරුවෝ නැත්නම් අපි කරන සේවය රැකියාව ලස්සනට කරගෙන යන්න. எனவே எங்களுடைய வேலை அல்லது குடும்பம் அல்லது எங்களுடைய சபை ஊழியங்கள் இது எல்லாவற்றிலும் நாங்கள் திறமையானவர்களாக காணப்பட කාගේවත් හිත රිදවන්න නැතුව யாருடைய மனது நோகிறதுக்கு நாங்கள் நடந்து கொள்ளாதபடி අනිත් අයට ඒ සනසිල්ලක් මාව දැක්කම ඔබව දැක්කම மற்றவர்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனதிலே அமைதி சமாதானம் வர வேண்டும். ඔබව දැක්කම ඔබගේ ගෙදරට මේ සභාවට සමාජයට ඔබව දැක්කම
කවුරු වගේද ඒ අයට පේන්නේ ඔබව? உங்களை கண்டோனே இந்த சபைக்கு அல்லது வீட்டுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு கண்டோனே எப்படி அவர்களுக்கு தோன்றும்? ඔබව දැක්කම කවුරු අපෝ මෙයාද? අපෝ අරයද? එහෙම කියනවද ඔබ කැමති? நீங்க விருப்பமா உங்களை பார்த்தோன்னு ஐயோ இவங்களா இப்படிப்பட்டவங்களே அப்படின்னு சொல்றது உங்களுக்கு விருப்பமா? නැත්තම් ඔබත් එක්ක ඔබ දැක්කොත් ගොඩක් අයට හිතුනොත් අනේ මෙයාත් එක්ක කතා කරන්න ඕනේ. මෙයා ළඟට යන්න ඕනේ මගේ ප්‍රශ්නේ අරගෙන. අනේ මෙයාට පුළුවන් මට හිතට සහනයක් දෙන්න. මෙයාත් එක්ක කතා කරොත් මට සැනසෙල්ලක් ලැබෙනවා. ඒ වගේද අනිත් අය ඔබ ගැන හිතන්නේ? இல்லை உங்களை பார்த்தோன்னே மற்றவர் இவரோடு நாங்கள் கதைக்கணும், இவரோட கதைச்சா என் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும், இவரை நான் சந்திக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா? ඉතින් දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් මවලා තිනවා කරුණාව සැනසෙල්ල ප්‍රේමය අනිත් අයට බෙදා ගන්නා පිණිස. எனவே தேவன் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாகவும் சமாதானமும் அன்பு செலுத்துகளாயும் காணப்பட வேண்டும் என்று. අපි මේකෙන් අසමත් වෙලා ඉන්නවා නම් நாங்கள் இதில் குறைபாடுள்ளவர்களாக இருக்கிறோமாக இருந்தால் කොච්චර අපි උත්සාහ කරත් අපිට බැරි නම් අපේ ජීවිතයේ චරිතය ගොඩනගා ගන්න நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியாவிட்டால் එක දෙයක් අපිට කරන්න පුළුවන්. எங்களுக்கு ஒன்று செய்ய முடியும். ඒ තමයි அதுதான் දෙවියන් වහන්සේ මත යැපෙන එක. தேவனிடத்திலே எங்களை தாழ்த்துவதற்கு. අපිට සැනසෙල්ල ගෙනෙන ශුද්ධාත්මන් වහන්සේගෙන් කරුණාව අපි ඉල්ලන එක. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கூற வேண்டும். අපි දේව පාමුලට ඇවිත් අපි දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්න අවශ්‍යයි. ඒ කරුණාව අපිට දෙන්න. ස්වාමිනී මං තුල තියෙන අඩුපාඩුකම් ඉවත් කරලා මාව යහපත් කාන්තාවක් කරන්න කියලා අපි උන්වහන්සේගෙන් ඉල්ලන්න අවශ්‍යයි හැම වෙලේම. நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு என்னை சரிப்படுத்துங்க என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ලොකු වගකීමක් තියෙනවා අපිට ඉෂ්ට කරන්න. எங்களுக்கு பெரிதான ஒரு பொறுப்பு இருக்கிறது. අපි නිකන් ඔහේ ඉන්න කෙනෙක් නෙමෙයි. நாங்கள் அது ஏதோ மாதிரி நாங்கள் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. දෙවියන් වහන්සේ මේ මැවිල්ල මවලා පුරුෂයා මවලා කාන්තාව මැව්වේ ලොකු ගමනක් යන්න. புருஷனை படைத்துட்டு அது பிறகு மனுஷியை படைத்தது தேவன் பெரிதான ஒரு நோக்கத்துக்காக. අපි කොතන හිටගත්තත් අපිට තියෙනවා ඒ හිඩැස පුරවන්න ලොකු වගකීමක්. நாங்க எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த இடத்தை நிரப்பத்தக்கதான பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ඉතින් අපි දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලමු ඒ සැනසෙල්ල ශක්තිය අපිට දෙන්න. අපේ දුර්වලකම් ඉවත් කරලා උන්වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන කාන්තාවක් වෙන්න අපිට උදව් කරන්න කියලා අපි මේ උදෑසන යාඥා කරමු. இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய எல்லா பலவீனங்களை எடுத்து போடுங்க, நான் பூரணமான ஒரு மனுஷியாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கேட்போம். நன்றி. ஹல்லேலூயா. எங்களுடைய கரங்களை இவர்களுக்காக நாங்கள் நேற்று இந்த சபையில் இவங்க பண்ணுற ஜெபங்கள், சபைக்கு இவங்க கொடுக்கறதான ஆறுதல், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான வேதனைகள், குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து அல்லது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறதான வேதனைகள் கர்த்தர் தாமே பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ பிதாவே சுவாமி, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. இந்த ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் இந்த உலகத்தை பார்க்கிலும் சுவாமி நீர் மட்டுமே ஒரு மதிப்பை கொடுத்த ஒரு ஆண்டவராக இருக்கிறீங்க ஆண்டவரே சுவாமி. பெண்களுக்கு தேவையான மதிப்பை கொடுத்த, அந்த கௌரவத்தை கொடுத்த, அந்த கனத்தை கொடுத்த எங்கள் பிதாவே சுவாமி, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த ஒவ்வொரு தாய்மாருடைய உள்ளத்தில் இருக்கிறதான கண்ணீரை நீங்கள் காணும்படியாக, ஒவ்வொருத்தருடைய இருக்கிறதான வேதனைகளை நீங்கள் காணும்படியாக, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முகம் கொடுக்கிறதான சவால்களை நீங்கள் சந்திக்கும்படியாக, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோட போகிறாங்களோ, என்னென்ன வேதனைகளோட போகிறாங்களோ, தன்னுடைய குடும்பத்தாகட்டும், தன்னுடைய பிள்ளைகளாகட்டும், தன்னுடைய கணவனாகட்டும், தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையாகட்டும், பேர பிள்ளைகளாகட்டும் சுவாமி, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லாம் வேதனைகளை சுவாமி, எல்லாம் சவால்களை நீக்கும்படியாக நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. இந்த வருடம் சுவாமி உம்முடைய ஒத்தாசை அவங்களுக்கு மேலாக நீட்டுவீராக, உம்முடைய கிருபை அவங்களுக்கு மேலாக நீட்டுவீராக சுவாமி. இந்த வருடம் சுவாமி அவங்களுடைய அவங்களுக்கு பலவீனமாக இருக்கும் பொழுது நீர் அவங்களை
கரத்தை கொடுத்து சுவாமி பரிபூர்ணப்படுத்தத்தக்கதாக ஒரு தேற்றவாளனாக சுவாமி மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராக, மற்றவர்களை சரிப்படுத்துகிறவராக சுவாமி முன் செல்கிறவராக சுவாமி இந்த சபையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அவங்களுடைய உள்ளத்தில் கண்ணீரை நீங்கள் தாமே சுவாமி அதை தொடைத்து உங்களுடைய கிருபையால் சுவாமி நீங்கள் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் சுவாமி. அப்பா சுவாமி தன்னுடைய வீடாகட்டும், தன்னுடைய சபையாகட்டும், தான் செய்கிற ஊழியமாகட்டும் சுவாமி அது நிறைவாக சுவாமி இந்த ஊழியத்தில் அவங்களை கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய உள்ளத்திற்கு தான் பாரங்களை நீக்கி சுவாமி நீதாமே உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா இப்படி கிருபை தந்து நீர் வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக. உம்மை சோதனை எதிர் வந்த போதும் நீ காத்தே, வேதனை எதிர் வந்த போதும் கிருபை தந்தே. ஹல்லேலூயா. அப்பா சுவாமி எதிர் வந்த போதும் நீ காத்தே, வேதனை எதிர் வந்த போதும் கிருபை தந்தே. மகிமை வந்த போதும் நீ துடைத்தே, உன் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொள்வே. கண்ணீர் எதிர் வந்த போதும் நீ துடைத்தே, உன் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொள்வே. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இன்று நீங்க கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, அந்த வார்த்தை கூடாக சபைக்கு கொடுத்துக்கிற ஆறுதலுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. பெண்களாக
சுவாமி மற்றும் அல்லாமல் ஆண்கள் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் சுவாமி உம்முடைய நாமத்தை உம்முடைய ராஜ்யத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களை படைத்திருப்பதும் சுவாமி உம்முடைய மகிமையை நாங்கள் கொண்டு செல்கிறவர்களாக வாழவும் சுவாமி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த நோக்கத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுவாமி நாங்கள் யாவருமாக இணைந்து சுவாமி உடைய நாமத்தை கட்டியெழுப்பத்தக்கதாக இந்த சபையை கட்டியெழுப்பத்தக்கதாக உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துக்கு வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக சுவாமி. அந்த பார்வையில் சுவாமி நாங்கள் பல வேதனைகள் மத்தியில் பல இக்கட்டுகள் சுவாமி பல இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில் சுவாமி பல சவால்கள் மத்தியில் பல எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி சோதனைகள் மத்தியில் நாங்கள் போகிறதா இருக்கலாம் சுவாமி. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தந்து அந்த ஆறுதலை எங்களுக்கு தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் தாமே எங்களோடு இருந்து உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய கிருபை தந்து எங்களை போஷிக்கும்படியே நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த வேளையில சுவாமி யாராகிலும் மன கிளேசத்தோடு மிகவும் மனதில் உடைக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல வாழ்கிறதா இருந்தால் சுவாமி உடைய தொடுதல் அவங்களுக்கு மேலாக வரட்டும். உடைய கிருபை அவங்களுக்கு மேலாக வரட்டும் சுவாமி. உடைய கரம் அவங்களுக்கு மேலாக வரட்டும் சுவாமி. நீங்க சுவாமி இதை என்னை நான் அபிஷேகம் பண்ணது போல சுவாமி உடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன் நான் சுவாமி. கர்த்தாவே அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.